கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அவனவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு சொற்பொழிவு செய்ய போயிருந்தார். அப்போ அங்கே சொற்பொழிவு கேட்க வந்த ஒரு சகோதரன், ஐயா நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், சரி உடனே நீ என்னை புறப்பட்டு பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு நான் வீட்டில் இருக்கிறத எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் பின்பற்றி வரலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நான் உடனே உன்னை பின்பற்றி வருகிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னாராம். சரி உன் குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாராம். ஒரு 10 வருடம் கழித்து போனார். போன பொழுது நல்ல ஒரு குழந்தை, ஒரு பையன் வாலிபன் ஆகிட்டான். சரி இப்பொழுது என்னப்பா செய்யப்போற, என்னை பின்பற்றி வா அப்படின்னாராம். ஐயா சாமி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னாராம். சரி ஒரு 5 வருடம் கழித்து போனாராம். பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்பொழுது கேட்டாராம், என்னை பின்பற்றி வரியா அப்படின்னு கேட்டாராம். சாமி கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் உண்மை பின்பற்றி வந்துடுறேன் சாமி அப்படின்னானா. சரிப்பா பின்பற்றி வா, குழந்தை பிறந்த உடனே உன் பையனுக்கு குழந்தை பிறந்த உடனே வா அப்படின்னு சொன்னாராம். இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து போனார்னா அந்த வாலிபன் பெரியவனாகி அந்த பண்ணையார் அவன் வீட்டில் அந்த 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 புருஷன் அந்த பண்ணையாருடைய வீட்டில் அவருடைய ஃபோட்டோ தொங்கிக்கிட்டு இருந்தது. இவர் யாருப்பா அப்படின்னா, இவர் தான் சாமி, நீங்கள் சொற்பொழிவு வந்தபோது உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னாரே அவர் தான் அப்படின்னாராம். அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாராம். ஒரு வீட்டில் ஒரு நாய் அங்கே ஒன்று இருந்ததான். அந்த நாய் என்ன செஞ்சிச்சு, சாமி சாமி எனக்கு தெரியுதா அப்படின்னாராம். தெரியலையப்பா, நான் தான் சாமி ரொம்ப நாளுக்கு முன்னாடி உன்னை பின்பற்றி வருவேன்னு சொன்னேன், இப்போ மறுபிறப்பில் நாயாக வந்திருக்கேன் சாமி. சரி இப்பொழுதாவது என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாராம். இல்லை சாமி, என் மனைவி ஒரு புத்தி கெட்டவ, புள்ள ஒரு புத்தி கெட்டவன், எல்லாருமே புத்தி கெட்டவனாக இருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் நான் பாதுகாக்கணும் சாமி, திருட திருடிட்டு போயிடுவான் சாமி அப்படின்னா. ஆடாச்சி நாயே போ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். இன்றைக்கு இந்த சம்பவத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன சொன்னால், அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தான். அப்போ நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதாவது பூரண சர்க்குணராக இருக்குன்னா உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் சொன்ன பதிலை பாருங்கள். அந்த வாலிபன் மிகுந்த ஆசை உள்ளவனாக எனபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்து அவன் போய்விட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. ஆனால் வேதத்தில் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்த காலேப் என்கின்ற ஒரு தேவ மனுஷன், அந்த யோசுவா என்கின்ற தேவ மனுஷன், அவர்கள் தேவனை இயேசுவை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அங்கே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் சொத்தை பார்க்கல, ஆசையை பார்க்கல, ஆனால் இயேசுவை பார்த்தார்கள், கானானுக்கு போனார்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, தகப்பன் தாயை விட்டு புருஷன் இறந்து போயிட்டான், மாமனார் இறந்து போயிட்டாங்க, மாமியாரோடு வருகிறான். அம்மா நீ போய், இனிமேல் நான் உனக்கு பிள்ளை பெற்று கொடுக்க முடியாத மாமி, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வருவேன், நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தங்குவேன், நீங்கள் எந்த குடிசை வீட்டில் இருந்தீங்கன்னா நான் அங்கே தங்குவேன், நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் அங்கே இருப்பேன், நீங்கள் என்ன தேவனை கும்பிட்றீங்களோ அந்த தேவனை நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூத்து அருமையான நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள், உறுதியாய் பின்பற்றி போனாள்.
இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமான பலன் அவளுக்கு கிடைத்தது. அடைக்கலமாய் போன அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. விதவையாக இருந்த அவளுடைய வாழ்க்கையில் போவாஸ் என்கின்ற கணவன் வந்தான். பிரியமான நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 1 to 10 வசனம் பார்க்கும்போது, எலிசா அந்த எலியா பரலோகத்துக்கு போக போகிறாரு. அப்போ 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கும், பெத்தேலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே யோர்தானுக்கும் அவன் விடாமுயற்சியாக போனான். பெத்தேல் என்று அந்த கில்காலிலேருந்து பெத்தேல் டு யோர்தான், இந்த மாதிரி எரிகோவிலேருந்து யோர்தான், இப்படி தொடர்ந்து பயணம் பண்ணி போய் யோர்தானில் 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பின்பற்றுவோம், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூர்ண சமாதானத்துக்குள்ளாய் வழிநடத்தும். இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் விருப்பத்தெல்லாம் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.